அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 18 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. இன்று ஜூன் 4ஆம் தேதி மாபெரும் முகாம் தமிழ்நாட்டில் நடக்கிறது. மொத்தம் 9,000 இடங்களில் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிப்பதற்கான சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகிறது. இதில் இதுவரை இந்த திட்டத்தில் பயன்பெறாத தகுதியுள்ள பெண்கள் உரிமை தொகை கோரி விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு. 5ஆம் தேதி முதல் +2 மறுகூட்டல் செய்ய விண்ணப்பிக்கலாம் என அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவித்துள்ளது. மறுகூட்டல் அல்லது மறு மதிப்பீட்டிற்கு tge.tngov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும், மறுகூட்டல் மறு மதிப்பீடு செய்யப்பட்ட விண்ணப்பத்தை ஜூன் 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை மாவட்ட தேர்வுகள் அலுவலகத்தில் ஒப்படைக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு தொடங்கியது. இன்று முதல் பொது பிரிவினருக்கு ஜூன் 14ஆம் தேதி வரை நடைபெறும் என கல்லூரி கல்வி இயக்கம் அறிவித்துள்ளது. நான்காவது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ஜூன் 9ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலையானது இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கும் எனவும், சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலையானது 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ஒட்டி இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு. ஜூன் 15ஆம் தேதி நடைபெற இருந்த முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைப்பு. தேசிய தேர்வுகள் வாரியம் அறிவிப்பு. தேர்வை ஒரே கட்டமாக நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக இது ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என போக்குவரத்து துறை அமைச்சரான சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். கட்டணத்தை உயர்த்த கோரி தனியார் பேருந்து உரிமையாளர்கள் நீதிமன்றம் சென்றுள்ளார்கள். அரசு பேருந்து கட்டணம் உயர்ந்தால்தான் தனியார் பஸ் கட்டணம் உயரும் என்பதால் நீதிமன்றம் சென்றுள்ளனர். பேருந்து கட்டணம் தொடர்பான மக்களின் கருத்து நீதிமன்றத்தில்தான் சமர்ப்பிக்கப்படும். மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தக்கூடாது என்றுதான் அரசு தரப்பிலும் வலியுறுத்தப்படும். ஏற்கனவே மின் கட்டணம் உயர்வு இருக்கும் என்ற செய்தி வந்தபோது கட்டணம் உயராது என்பதை தெளிவுபடுத்தினோம் என்று அமைச்சரான சிவசங்கர் கூறினார். ஏழாவது அறிவிப்பு. உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்தலில் போட்டியிடாமலே மாற்றுத்திறனாளிகளை நேரடியாக நியமிக்கும் மசோதாவுக்கு ஆளுநரான RN ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார். மசோதாவுக்கு ஒப்புதல் கிடைத்ததை அடுத்து உள்ளாட்சி அமைப்புகளில் 14,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கும் எனவும், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் 650 பேருக்கும், கிராமப்புற பஞ்சாயத்தில் 12,913 பேருக்கும், ஊராட்சி ஒன்றியம் 388 பேருக்கும், மாவட்ட ஊராட்சியில் 37 மாற்றுத்திறனாளிகள் நியமிக்கப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு. தமிழ்நாடு மேலாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள 14 இளமறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு அரசு கல்லூரிகளில் 2,516 இடங்களும் மற்றும் தனியார் கல்லூரிகளில் 4,405 இடங்களும் என மொத்தம் 6,921 இடங்கள் உள்ளது. அண்ணாமலை பல்கலைக்கழக மேலாண்மை பிரிவில் 340 இடங்களும் உள்ளது. இதற்கு தமிழ்நாடு மேலாண்மை பல்கலைக்கழகம் சார்பில் கடந்த மே மாதம் 9ஆம் தேதி முதல் TNAU-YouCanApply.com என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பம் பெறப்பட்டு வருகிறது. இந்த விண்ணப்பங்களை மாணவர்கள் பூர்த்தி செய்து விண்ணப்பிக்க வரும் 8ஆம் தேதி கடைசி நாள் எனவும், இதுவரை 36,545 பேர் விண்ணப்பித்துள்ளனர் என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு. பள்ளி மாணவ மாணவிகளுக்கான விலையில்லா பொருட்கள் விநியோகம் இனி தாமதமாகாது என அமைச்சரான அன்பில் மகேஷ் உறுதியளித்திருக்கிறார். மேலும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் RTI தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்பட்ட நலிந்த பிரிவு குழந்தைகளுக்கான 600 கோடி ரூபாய் நிதி வரவேண்டியுள்ளது எனவும், மாணவர்களிடையே ஒழுக்கம் வர வேண்டும் என்ற வகையில் ஒரு வாரத்திற்கு பள்ளிகளில் நீதிநெறி வகுப்புகள் நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவும், இதுபோன்ற வகுப்புகள் மாணவர்களை நல்வழிப்படுத்தும் நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட்டு வருவதால் கடந்த 2 ஆண்டில் சில சம்பவங்கள் நடந்த நிலையில் ஒழுக்கக்கேடான சம்பவங்கள் குறைந்து வருகிறது எனவும் கூறினார். 10வது அறிவிப்பு. தற்போது பரவி வரும் வீரியமற்ற கொரோனா வைரஸ் என்பதால் பெரிய அளவில் கட்டுப்பாடுகள் தேவையில்லை எனவும்,
இருப்பினும் அடிக்கடி கைகளை கழுவுதல், சமூக இடைவெளியை பின்பற்றுவது, இணை நோய் உள்ளவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் பொது இடங்களுக்கு செல்லும்போது முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும் அமைச்சரான மா. சுப்பிரமணியன் கூறியிருக்கிறார். 11வது அறிவிப்பு. 40 லட்சம் ரூபாய் வரை வியாபாரம் செய்யும் வணிகர்களுக்கு வாரியத்தின் பலனை பெறும் வகையில் வணிக நல வாரியத்தில் உறுப்பினராவதற்கான கட்டணத் தொகையை 500 ரூபாய் செலுத்துவதிலிருந்து ஜூன் 1ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரையிலான 6 மாத காலத்திற்கு விலக்களிக்கப்படுகிறது என வணிக வரி ஆணையர் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார். 12வது அறிவிப்பு. நேற்று மாலை 6 மணி நிலவரப்படி 2,81,266 மாணவர்கள் விண்ணப்ப பதிவு செய்துள்ளனர். இதில் 1,20,807 மாணவர்களும் 1,579 மாணவிகளும் ஆக மொத்தம் 2,21,386 மாணவர்கள் விண்ணப்ப கட்டணம் செலுத்தியுள்ளனர். அரசு கல்லூரிகளில் 220 கூடுதல் இடங்கள் உருவாக்கப்பட்டும் உள்ளது. இதில் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் 54 கூடுதல் இடங்களில் அரசு பள்ளி மாணவர்கள் பயன்பெறுவார் எனவும் வரும் 6ஆம் தேதி வரை விண்ணப்ப பதிவு செய்ய கால அவகாசம் உள்ளதாகவும் tnea.online.org என்ற இணையதளம் மூலமாக பொறியியல் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் எனவும் உயர்கல்வித்துறை அமைச்சரான செழியன் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார். 13வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் 2 நாள் மேக்கப் மாஸ்டர் கிளாஸ் பயிற்சியானது வரும் 10ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்களை பெற விரும்புவோர் editn.in என்ற வலைத்தளத்தில் தெரிந்து கொள்ளலாம். 14வது அறிவிப்பு. தமிழ்நாடு அரசில் காலியாக உள்ள 209 உதவி பொறியாளர் பணியிடங்களை நிரப்பப்பட உள்ளதாக டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. நேர்முக தேர்வு கிடையாது. பொறியியல் மற்றும் எம்எஸ்சியில் குறிப்பிட்ட பாடப்பிரிவில் பட்டம் பெற்றவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். தேர்வு நாள் 4/8/2025 முதல் 10/8/2025 வரை நடைபெறும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 15வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் 3 நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சியானது வரும் 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்களை பெற விரும்புவோர் editn.in என்ற வலைத்தளத்தில் தெரிந்து கொள்ளலாம். 16வது அறிவிப்பு. பூந்தமல்லி முதல் பரந்தூர் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளித்தும் உள்ளது. பூந்தமல்லியிலிருந்து பரந்தூர் வரை 52 கிலோமீட்டர் தூரத்திற்கு 2 கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளன. முதல் கட்டமாக 8,279 கோடியில் பூந்தமல்லி முதல் சுங்காச்சத்திரம் வரை திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. கடைசியாக 17வது அறிவிப்பு. பெருந்துறையில் மே மாதம் 11இல் வேளாண் கண்காட்சியை முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். பெருந்துறையில் மண்டல அளவிலான வேளாண் கண்காட்சியை முதலமைச்சர் திறந்து வைப்பதாக அமைச்சரான முத்துசாமியும் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் 2 நாள் வேளாண் கண்காட்சி நடைகிறது எனவும் அவர் கூறியிருக்கிறார். கடைசியாக 18வது அறிவிப்பு. திருத்தணி, திருச்செந்தூர் உட்பட 10 கோவில்களில் பச்சிளம் குழந்தைகளுக்கு காய்ச்சிய பால் வழங்கும் திட்டத்தை அமைச்சரான சேகர் பாபு நேற்று தொடங்கி வைத்தார். இந்த 18 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.